நாய்களை இனப்பெருக்கம் செய்ய தடை விதித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பூங்காவிற்குள் விளையாடிய 5 வயது சிறுமியை 2 ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறியது மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெளிநாட்டு நாய் இனங்கள் கொடூரத்தன்மை உள்ளவை என்றும் அவற்றின் இனப்பெருக்கம் மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுவடைந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் நாய்கள் இனப்பெருக்கம் தொடர்பாக கொள்கை ஒன்றை வகுக்கும்படி கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு நாய்கள் இனப்பெருக்க கொள்கைக்கான வரைவு அறிக்கை கால்நடை பராமரிப்பு துறையால் உருவாக்கப்பட்டது. இந்த கொள்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் நாய்கள் இனப்பெருக்கம், விற்பனை என கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வர்த்தகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஈடுபடுவதாகவும், மரபுசாரா இனப்பெருக்கம் மூலம் குறைபாடுள்ள நாய்க்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடற்ற இனப்பெருக்கம் மனித இனத்திற்கும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் விலங்குவதை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாய்கள் இனப்பெருக்க கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நெறி சார்ந்த இனப்பெருக்கம், கண்மூடித்தனமான இனப்பெருக்கத்தை தவிர்த்தல், மரபு சார்ந்த பிரச்சனைகளுடன் குட்டிகள் பிறப்பதை தவிர்த்தல், நாட்டினங்களை பாதுகாத்தல் உள்ளிட்டவை இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் வெளிநாடுகளில் இருந்து பரவும் நோய்களில் இருந்து பாதுகாத்தல், இனப்பெருக்கம் நடைபெறும் இடங்களை பதிவு செய்தல், இனப்பெருக்கம் செய்வோர் உரிமம் பெறுதல், நாய்களுக்கு சான்றிதழ் பெறுதல், நாய் இனப்பெருக்க ஏஜென்சிகளை கண்காணித்தல் போன்றவை இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. நாட்டினங்களான ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை மற்றும் கன்னி ஆகிய இனங்களை அங்கீகரித்தல், கட்டை, ராமநாதபுரம், மண்டை நாய், மலைப்பட்டி, செங்கோட்டை நாய் ஆகிய இனங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பாலசட் ஹவுண்ட், பிரெஞ்சு புல்டாக், அலாஸ்கன் மாலமுட், கிஷன், சோச்சோ, நியூஃபவுண்ட்லாந்து, நார்வெக் எல்கவுண்ட், திபெத்திய மாஸ்டிக், சைபீரியன் ஹஸ்கி, செயின்ட் பெர்னார்ட், பக் ஆகிய 11 நாய் இனங்கள் வளர்க்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.